வெல்கம். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் பேட்டர்ன் எப்படி வாசிக்கிறது. ஃபஸ்ட் நம்ம ஸ்ட்ரெயிட் பேட்டர்ன் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு எதிர்நடை ஆஃப் பேட்டர்ன் வாங்க. ஆப்போசிட் பேட்டர்ன் அதுதான் எதிர்நடை எப்படி வாசிக்குது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அது சிம்பிளாக எப்படி வாசிக்குது, ஸ்ட்ரெயிட்டாக அது எப்படி வாசிக்குதுன்னா, இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக வாசிக்கிறது. இப்போ இதுக்கு இதோட சொல்கிறோம் பாருங்க. தா தின் தா தின் தின்னா தின் தின் தா தின் தின்னா தின் தின். இது ஃபஸ்ட்டு ஃப்ரேஸு. இதே வந்து இது வந்து ஆப்போசிட்லேயே வந்துட்டு ஒரு சமகாலி மாதிரி தான். ஒரு காலி மாதிரி தான் இருக்கும் அது. இது நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன், அப்போ நீங்கள் நோட் பண்ணி உங்களை வாசிக்க முடியும். தா தின் தின்னா தின் தின் அது வரைக்கும் எழுதிங்க. தா தின் தின்னா தின் தின் அது வரைக்கும் எழுதிட்டு அப்புறம் நா தின் தின்னா தின் தின், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஃப்ரேஸ் வந்துட்டு தா தின் தின்னா தின் தின். செகண்ட் ஃப்ரேஸ் வந்துட்டு நா தின் தின்னா தின் தின். எல்லா தின்னும் உள்ளதான் இங்கே தான் வரணும். தா தின் தின்னா தின் தின்னா தின் தின்னா தின் தின் தா தின் தின்னா தின் தின்னா தின் தின்னா தின் தின், அவ்வளோதான். சேர்த்து வாசிச்சோன்னா இப்படி வரும். ஃபாஸ்ட் பண்ணால் இப்படி வரும். அப்படி வரும். இப்போ இதுலேயே வந்துட்டு ஒரு சின்னதாக அடுத்தது எப்படி வாசிக்கணும்னா, ஒரு தா தா போட்டு வாசிக்கலாம். அது எப்படின்னா, இது நிறைய நீங்கள் கேட்டிருப்பீங்க, பாட்டில் கூட வாசிச்சுருப்பாங்க நிறைய. அந்த பேட்டர்னில் நிறைய கேட்டிருப்பாங்க நீங்கள். இப்போ வந்துட்டு அதே தான் தா தா நான் தீன் நான் வாசிக்கணும். அவ்வளோதான். தா தின் தின்னா தின் தின் தா தா நா தீன்னா தா தா நா தீன்னா அப்படி வாசிக்கலாம். தா தா நா தீன்னா. இப்படி வாசிக்கலாம். ஒன்றும் இல்லை, தா தா நா தீன்னா, அவ்வளோதான். ரெண்டாவது ஃப்ரேஸ்க்கு இப்படி வாசிக்கலாம். இப்போ இதுலேயே வந்துட்டு இன்னொரு சின்னதாக வந்து வாசிக்கலாம். தா தா தகினா கூட வாசிக்கலாம். அது எப்படின்னா, இப்போ வந்துட்டு இதுல என்ன வாசிக்கிறோம்னா, தா தா தக் தா தா தகினா தா கே நானா தா தா தகினா. அந்த க்ளோஸ் பண்றவங்க சொன்ன பார்த்தீங்களா, அது வாசிக்கணும். தா தா தகினானா. இப்போ பேட்டர்னோட வாசிக்கிறேன். தா தின் தின்னா தின் தின் தா தா தகினானா தா தின் தின்னா தின் தின் தா தா தகினானா. ஃபுல்லாக வாசிக்கிறேன். இப்படி வாசிக்கலாம். இப்போ இதே வந்துட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த பேட்டர்ன் வந்து தான ஆரம்பிக்கணும். காலையிலேருந்து தா தின்னா தின்னா தா தின் தின்னா தின் தி தா தின்னா தின்னா தா தின் தின்னா தின் தி தா தின்னா தின்னா தா தின் தின்னா தின் தி தா அப்படியே வாசிக்கலாம். இது ஸ்லோவாக சொல்கிறேன் பாருங்க. தா தின்னா தின் தின் தா தின் தின்னா தின் தின் தா தின்னா தின் தின் தா தின் தின்னா தின் தின் தா தின்னா தின் தின் தா தின் தின்னா தின் தா. இன்னும் ஸ்லோவாக சொல்கிறேன். தா தின்னா தின் தின் தா தின் தின்னா தின் தின் தா தின்னா தின் தின் தா தின் தின்னா தின் தின் தா. ஃபாஸ்ட்டாக வாசிச்சா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு ஆப்போசிட் பேட்டர்னில் சின்ன சின்ன சேஞ்செலாம் நீங்கள் பார்த்தீங்கல்ல, இது எதிர்நடை வாசிக்கும். இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக உங்கள் பாட்டில் வந்துட்டு நீங்கள் வாசிக்கிற பாட்டில் யூஸ் பண்ணிக்க முடியும். இதை நோட் பண்ணிக்கங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஆப்போசிட்டில் வந்து சின்ன சின்னதாக வேரியேஷன்ஸ் என்ன பண்ணலான்னு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.